இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று போன்ற சான்றிதழ்கள் விண்ணப்பிப்பதற்கு கண்டிப்பாக கேன் நம்பர் தேவைப்படும். அந்த கேன் நம்பரில் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் மிஸ்டேக்காக இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்இஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே TNEGA.TNECAV.TN.gov.in ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் செலக்ட் பண்ண வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். நிறைய ஆப்ஷன் இருக்கும். மேலே துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவு இருக்கும். பயனாளர் உள்நுழைவு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் யூசர் நேம், பாஸ்வேர்ட், கேப்சா என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கிங்க. அக்கௌண்ட் இருந்தால் கிரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நியூ யூசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கிங்க. நீங்கள் லாகின் பண்ணோடனே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும். லாகின் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லாகின் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் டிபார்ட்மெண்ட் விஷயம் இருக்கும். நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தோன்னே அடுத்த பேஜில் வந்து ரிஜிஸ்டர் கேன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக அப்ளிகனுடைய கேன் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அதனால் உங்களோட கேன் நம்பர் கூட ரிஜிஸ்டரான மொபைல் நம்பர் அப்படின்னா ஆதார் நம்பர் ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கேன் நம்பர், உங்களோட நேம், ஃபாதர் நேம், மொபைல் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும். அதற்கு வெரிஃபிகேஷனுக்காக உங்கள் ஆதார் நம்பர், அப்ளிகனுடைய டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். 4 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆன பிறகு உங்களுக்கு வந்து ப்ரொசீட் எடிட் கேன் டீட்டெயில்ஸ் சேவஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து எடிட் கேன் டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் எடிட் பண்ண முடியாது, உங்களோட நேம் எடிட் பண்ண முடியாது. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜெண்டர், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ரிலேஷன் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். உங்களோட ரிலிஜனும் எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட ஆக்குபேஷன், கம்யூனிட்டி, அடுத்ததாக கரண்ட் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ் இந்த மாதிரி அட்ரஸ் டீட்டெயில்ஸும் எடிட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஜென்ரேட் ஓடிபி கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண நினச்சாலும் பேங்க் நேம், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், பிரான்ச் நேம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் என்டர் பண்ண பிறகு அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினா ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் சேவ் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி கேன் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.